என்ன த்ரிஷா, இப்போ தான் ஹாஸ்பிட்டலேருந்து வந்திருக்க. கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ணும்ல, மாத்திரை போடணும்ல. சாப்பிடு, வயிறார சாப்பிடு. உனக்கோஸ்கரம் நான் இன்னைக்கு பிரியாணி செஞ்சுருக்கேன், சாப்பிடு. எப்படி இருக்கு த்ரிஷா, நல்லா இருக்கா? அத்தை, நீங்கள் பாசத்தோடு நீங்கள் வெறும் சோறு போட்டால் கூட நல்லாயிருக்கும் அத்தை. எனக்கு அதே போதும் அத்தை. இதில் நீங்கள் பிரியாணி செஞ்சு போட்டிருக்கீங்க, சொல்லுமா தூக்குது அத்தை. அத்தை, எனக்கு பிரியாணி அத்தை. ஏன் ஒரு அரை மணி நேரம் உன்னால் பொறுக்க முடியாதா? இரு, பிரியாணி 5 பேர் தான் செஞ்சுருக்குறது, உனக்கு 10வது நினைக்கிறேன். ஆச்சினை வெளில தெரிவிச்சு தரேன், கொஞ்சம் பொறுமையாக உக்காரு. என்ன, அவள் ஹாஸ்பிட்டலேருந்து வந்துக்கிறான். இப்போ 3 நாள் சிற சோறு சாப்பிட்ருக்க மாட்டான், வெறும் கஞ்சியே சாப்பிட்ருக்கா. நீ உக்காரு, இல்லை ஏந்து போ, அவளுக்கு வயிறு வலிக்கு போகுது. பாவம் அத்தை, போடுங்க அத்தை. நீ கம்முன்னு சாப்பிடு த்ரிஷா, என்னை டென்ஷன் பண்ணாத, எதனா சொல்லிட போகிறேன். இல்லை அத்தை, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, பாவம் அவளுக்கு சாப்பாடு போடாமல் இருந்தால் எப்படி அத்தை? ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் என்ன, அவளுக்கு வேணும்னா அவள் சமைச்சு சாப்பிட்டுக்கிறா. நீ கம்முன்னு சாப்பிடு. அஞ்சலி, எந்த எடுத்துக்கும் அஞ்சலி, பரவாயில்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இல்லைக்கா, எனக்கு பசியே போயிடுச்சு, பரவாயில்ல, எனக்கு வேணாம். அத்தை, வயிற்றில் இருக்கிறது உங்கள் பேரன் பேத்தி அத்தை, மறந்துடாதீங்க. எனக்கு சோறு இல்லைன்னா கூட பரவாயில்ல அத்தை, ஆனால் அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை உங்களுக்கு என்ன பாவம் பண்ணிச்சு அத்தை? அதுக்கு ஒரு சோறு போட்டால் என்ன ஆகிடும் உங்களுக்கு? அத்தை குடும்பம் நீங்கள் பட்டினி போடணும். நீங்கள் நல்லா இருப்பீங்க அத்தை, ரொம்ப நல்லா இருப்பீங்க. எனக்கு என்ன பேசணும்னு தெரியல அத்தை, அவ்வளோ வருத்தமாக இருக்குது. ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணை இப்படி பார்க்க வச்சு, சி, நான் எதுவும் பேசல அத்தை, நான் போகிறேன். இத்தை தாண்டி எதிர்பார்த்த, எல்லாரும் வாயிலையும் உன்னை திட்டி 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 நீயே இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், இதாண்டி என்னோட லட்சியம். எனக்கு ஜோரம் சிரிக்கணும் போல் ஆசையாகுது, சிரிக்க முடியல. அவ்வளோ சந்தோஷமாகுது எனக்கு இப்போ தான் உள்ள. நல்லாகுதுடி. எங்கள் அத்தை காட்சி எனக்கு பிரியாணி போடுறா. உச்சோ பாவம், உனக்கு சோறு போடலையா? வேணும்டி உனக்கு. அம்மா, சோறு போடுமா, பசிக்குது. அது வந்து உக்கார்ப்பா, போடுறேன். அஞ்சலி, எது கழுவுற நீ? இல்லைங்க, நான் அலுவல கண்ணில் தூசி பட்டுச்சா, அதுதான் தாங்க முடியலங்க. இப்போ சரியா போச்சா? இப்போ சரியா போச்சுங்க. சாப்பிடுப்பா. ஏன் அஞ்சலி, நீ சாப்பிடல? பாரு கார்த்தி, நான் எவ்வளவோ சாப்பிடுனாலும் நான் சாப்பிட மாட்டேன், நடம் பிடிச்சி உக்காந்துக்கிறேன். புள்ளத்தாச்சி பொண்ணு இவ்வளோ லேட்டாக சாப்பிட்றது சொல்லு பார்க்கலாம். நான் பிரியாணி செஞ்சுக்கிறேன் ஆசையா. வேணாம் அத்தை, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்றா. அடி பாவி, என்ன நடிக்கிற? சி, நீ எல்லாம் என்ன ஒரு ஜென்மம். இல்லையம்மா, அவளுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்குமே. பிரியாணி பார்த்தாலே ஓடி போய் அவளே போட்டுன்னு சாப்பிடுவாளே. அப்படிலாம் பண்ண மாட்டேலே. ஏன் அஞ்சலி இப்படியெல்லாம் பண்ணுற? இதெல்லாம் நீ புதுசாக பண்ணுற. இங்கே பாரு, என்னவே இருக்கட்டும், நீ இப்போ ஒரு உயிர் இல்லை, வயிற்றுல நம்ம பாப்பா இருக்கு. சொல்லியிருக்கல உனக்கு, குழந்தைக்கு எதனா ஒன்றுனா எனக்கு கோவம் வரணிட்டு. சரி, சாப்பிடு இப்போ. இல்லைங்க, நான் தான் அத்தைக்கிட்ட அப்புறமா சாப்பிட்றேன்னு. அத்தை பாவங்க, சாப்பிடுன்ட்டு என்னை வற்புறுத்துனாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த பிரியாணி ஆசையாக எனக்கோஸ்கரம் செஞ்சேன்னாங்க. இது என்ன, நம்ம என்ன பிளான் போட்டாலும் இவ இப்படியே பண்ணி நைஸ் பண்ணிடுறாளே மாமியார் காட்சியே. நம்மளுக்கெல்லாம் இது வரமாட்டேங்குது. இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் உசுப்பேத்துறது தான். நம்ம எதுக்கு இருக்கிறோம்? நம்ம தான் உசுப்பேத்துறதில்ல. நம்ம தான் டிகிரி முடிச்சிருக்கோமே, விட்டுருவோமா? ஆமாப்பா, நான் அவளை கட்டாயப்படுத்தினேன். பிரியாணி அவளுக்கு தான் ஆசையாக செஞ்சேன். என்னவே இருந்தாலும் என் சின்ன மருமக தான். அடி பாவி, கழுட்டு சிரிக்கியே. போண்டா மூஞ்சி வச்சின்னு என்ன விலங்கத்தனை பண்ணுறடி நீ? என்னை விட மோசமாக இருப்பாளையோ இருக்கும். இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். அப்படிக்கா இப்படிக்கா அப்பப்போ மாறினாலும் மாறுவா. எப்பா, இதுகிட்ட கொஞ்சம் உஷாராகவே இருக்கலாம். அம்மாடி த்ரிஷா, உனக்கு சிக்கன் கிரேவி பிடிக்குமே,
செஞ்சு தட்டாமா? இல்லை அத்தை, எனக்கு பசியே இல்லை சுத்தமாக. நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா, உன் இஷ்டம். நான் ஹாட் பாக்ஸில் போட்டு வைக்கிற பிரியாணி அப்புறமா சாப்பிட்டுக்கோ, சரியா? சரி அத்தை. நிஜமாவே ஹாட் பாக்ஸில் போய் பார்த்தா இருக்குமா பிரியாணி அத்தை? என்னம்மா இப்படி கேட்டேன்? பிரியாணி செஞ்சது உனக்கு தான் ஆசையான்ற இப்படின்ற. சரிம்மா, நான் வரேன். எனக்கு கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, போய் கழுவுறேன். தப்பு செஞ்சால் மட்டும் ஓடி போகிறது. முதல்ல இங்கேருந்து ஓடி போகலாம். பண்ணுறேன்.